நாமத்தினாலே வழக்கு வார்த்தைகளை வழங்கி தெரிவித்துக் செய்தி பார்க்கும் முறையில் காட்டி இந்த காரியங்கள் நமக்கு பொறுமையாக கத்திர நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். முறையில் காட்டி தெரிவித்துக்கிறோம். மாணவராக எங்கள் பரிசுத்த தகவலை பேருந்து வாசகம் சேர்க்கிறது செலுத்துகிறோம். மீண்டும் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து உடைய துறைகளில் கலந்து கொள்ளைகளை உதவி செய்திருக்காங்க செலுத்துகிறோம். வந்திருக்கும் நாங்கள் கடமையாக செல்லாதபடிக்கு உடைய காரியத்தை குறித்து கற்றுக்கொண்டவர்களாய் மனதில் ஏதாவது ஒரு காரியத்தை நாங்கள் நம்ம பெற்றுக்கொண்டவர்களை காணப்படக்கூடிய செய்தி நடத்தும். உங்களுடைய மனசு தாழ்மையான அசைவாடுதல் இருப்படி உணர்ந்து கொண்டவர்களாய் நாங்கள் மிகவும் பயத்தோடும் பக்தியோடும் உங்களுடைய காரியத்தை நாங்கள் நடத்தக்கூடிய செய்தி நடத்தும். ஆரம்பம் முதல் முடிவதை எங்களுடைய நடத்தும். எந்த உடைய இல்லாதபடிக்கு நல்ல இந்த காரியங்கள் செய்ய எங்களுக்கு போய் சென்று நடத்துவதற்காக எந்த உடைய கைத்து வராமல் தலைப்பட்டவர்களுக்காக செய்கிறோம். விரைவில் அவர்கள் சேர்த்து கொண்டு உங்களுடைய கட்டிப்பிலாரும் உத்தேசங்களை கேட்பதற்காக எல்லாம் பார்த்து வைக்கிறோம். எங்களுடைய மனங்களை பொறுத்து காரியங்கள் எப்படி இருக்கிறதாக இந்த ஆராய்ந்து வந்தது அந்த சூழ்நிலை உங்களுக்கு பல நாட்கள் எங்களுக்கு உதவி செய்து எடுத்துவதற்காக எல்லாம் பார்த்து வைக்கிறோம். நடத்துவோம். எங்கள் ஆர்டர் லட்சுமி மாதிரி சுத்தம் வல்லத்திலே கல்கொடுத்திருக்கிறோம். ஜெயமான பரமபிதாவே கற்றாயிட்டு நாம் நாளை மீண்டும் வார்த்தை தெரிவிக்கிறேன். சின்ன ஒரு விஷயம்னா இங்கே நேரம் கொஞ்சம் அதிகமாகி போச்சு. மணிக்கு முறையாளி போச்சு. எவ்வளோ வேகமாக முடிக்கணும் சாத்தான் பேசுவதை கேட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னன்னா ரொம்ப நாளாக இதை பற்றி பிளான் பண்ணி எடுக்கணும்னு ஒரு விஷயம். என்னன்னா கிறிஸ்தவனுக்கு வந்து அதில் பார்த்தீங்கன்னா இந்த நூற்றாண்டு படித்தா அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனம் வந்து 37ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, அக்கிரமக்காரர்கள் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேண்டியது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெரும் காலம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னாக்கா என்னை பத்தி பூமியில் எனக்கு உண்டான காரியம் முடிவேற போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்ற சமயத்துல என்ன ஆகுது, அது எனக்கு ஒரு இரவு நேரம் கூட அது ஆயிடுச்சு. அப்படியே சாயந்தரம் முடி இரவு ஸ்டார்ட் ஆகிற டைம். அந்த டைம்ல தான் என்ன ஆகுது, சீசர்கள் எல்லாத்தோரும் ஒரு கிறிஸ்துவோட இருக்கிறாங்க. இருக்கிற சமயத்துல பேருக்கு தெரியாது தன்னை பற்றி ஒருத்தத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாருங்கிறது யாருக்கு தெரியாது. கிறிஸ்துவானவர் வந்து கடைசியில வந்து அவருடைய நாட்கள் முடிவு காலம் வந்துருச்ச உடனே என்ன இந்த ராத்திரியில பேருக்கு தெரியாது தன்னை பற்றியான பெரிய ஒரு சம்பவம் நடைபெற போவதுங்கிறது தெரியாது. என்னன்னா பேருவை பற்றியான ஒரு காரியத்தை யார்கிட்ட கேட்கிறான், இயேசு கிறிஸ்துவை கேட்டதாக எங்கே பார்க்கலாம். என்ன அப்படின்னா பேரு அது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருப்பாரு, நமக்கு எதிரி தன்னோட வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் நீ பாட்டி இப்படி போயிட்டியா, கிறிஸ்து சொன்ன உடனே நீ பாட்டி இப்படி கிளம்பி போயிட்டியா, இல்ல இன்னொரு என்ன ரோமர்கள்னாலே நமக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கு. என்னன்னா இயேசுவோட வந்திருக்கோம் இவர் சொல்றபடியெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி யாரையும் ரகசியமாக இருந்து சேவகர்களையோ யாரையும் அனுப்பி நம்மளை இரவோடையமாக கைது செய்யலாம் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா என்னாச்சுங்க, தனக்கு தன்னோட கண்ணுக்கு புலப்படாத இடத்துல தனக்கு ஒரு யுத்தம், தன்னை பற்றின ஒரு யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறது அவருக்கு தெரியல. கிறிஸ்துவோட இருக்கிறாரு. அப்ப அவர் நீங்க ஒண்ணு யோசிக்கலாம், பேரும் இருக்கிறாரு, பேரோட சீசர்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. சாத்தான் யாரை பற்றி இயேசுவோட கேட்கலாம், ஏன் அதுவே கேட்க வேண்டியதாங்க? கூட சேர்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேளுங்க, அதே கேளுங்க. இன்னும் யோவான் கூட இருக்காரு, மிகவும் பிரியமான ஸ்டேஷன் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான ஸ்டேஷன். யோவான் கேட்க வேண்டியதானே பேதுருவோ எப்படி சொல்லலாம், சிலர்லாம் சொல்லுவாங்க, டே நான் போட்டு சண்டை போடுறதுக்கு நீ எனக்கு நீக்குள்ளான ஆள் இல்ல, நீ அதுக்கெல்லாம் மருந்து இல்ல அப்படின்னு சொல்லுவான். நீ எனக்காக சரிப்படாது. அதே மாதிரி சாத்தானும் வந்து யாரை சோதிக்கலாங்கிறது யாரை அவனும் செலஸ்டிங் வச்சுக்கிறான். அவங்களும் தன்னை எப்படி சொல்லுவாங்க, சட்டம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஏன் வேண்டாத வேலை செஞ்சு நேரத்தை கெடுத்துட்டு கிடைக்குவாங்க. ஏன் வேண்டாத வேலை செஞ்சுட்டு ஏன்னா பிரயோஜனமான வேலையை செய்றீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது போல சாத்தானுமே வந்து என்ன பண்றாங்க, அவன் சோதிப்பதற்கும் ஆளுகளை செலக்ஷன் பண்ணிக்கிறான். யாரு மேல கை வச்சா எது நடக்கும், எதை தடுக்க முடியும், நம்மளோட வேலையை வந்து எப்படி சக்சஸா பண்ண முடியும், அதுவும் வந்து கரெக்டா திட்டம் திட்டுறாங்க. அப்போ யோவானையோ அந்திரேயாவையோ ஏன்னா பேதவை கூட்டிட்டு வந்தது யாருங்க, அந்திரேயா கூட்டிட்டு வர. அப்ப என்னாச்சு, பேதவை கூட்டிட்டு வந்தார். அந்த முதல் நாள் அந்திரேயா தான், அந்திரேயாவை தான் முழுக்காட்டணும் அப்படின்னு சொல்லி அப்படி எல்லாம் ஒரு பிளான் பண்ணுங்க. என்ன பண்றாங்க, நேரம் ஏசு யாரை பத்தி கேட்கறான்,
ஐயா இயேசு கிட்ட போய் கேட்கிறாரு, யாரு? பேதுரு கேட்கிறாரு. பேதுரு ஏன் செலக்ஷன் பண்றாரு பாத்தீங்கன்னா, இந்த சுவிசேஷ நாட்களில் பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு? நீ என்னை பின்பற்றி வா, உன்னை நான் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப என்ன ஆகுது? சுவிசேஷம் இவர் மூலமாக அடுத்தது போகக்கூடிய ஸ்டேஜ் யாரை பார்த்து இதை கிறிஸ்து சொல்றாரு? பேதுருவை பார்த்து சொல்றாரு. அப்போ இது பரவாம இருக்கணும், அப்படியே நான் யாரை அனுப்பணும்? அவ்வளவுதான். அதனால என்ன பண்றாரு? பேதுருவை வந்து அமுக்கிறதுக்கான வேலையா யாத்திரை கேட்கிறாரு, இவர்கிட்ட கேட்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொரு இடத்துல வந்து பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. 4 படிக்க அப்படியே. துயரப்படுகிற பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4 பாருங்க. அப்பொழுது அவர் பிரதியுத்தரமாக 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தப்பிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மீதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகுகளின் கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகள் அமையத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமன் பதில் அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். அவர்கள் திரளான மீன்களை பிடித்ததை நிமித்தம் அவனுக்கு அவனோட கூட இருந்த யாவரும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இதனிடல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். போதுமானது. அப்போ சீமோனை பத்தி என்ன சொல்றாரு? பாவியான மனுஷன் அப்படின்னு சொல்லி அவரோட தன்னோட காரத்தை ஒப்புவிக்கிறாரு. ஒப்புவிக்க வச்ச உடனே என்ன சொல்றாரு? நீ பயப்படாத, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாக்குவாங்கிற ஒரு ஒரு வாக்குத்தத்தத்தை அங்கே பேதுருக்கு கொடுக்குறாரு. அப்ப பாக்குறாரு, சாத்தான் பாக்குறான், ஓ பேதுரு தான் இதுக்கு வந்து சரியான ஆளு, நாம இவனை தான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆளு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொரு இடத்துல தேவனை, இந்த கிறிஸ்துவனர் அவரை பத்தி இன்னொரு விஷயத்த சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16 வசனங்கள் பாருங்க, 16, 17 வசனங்கள் பாருங்க. மத்தேயு 16. பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் இருக்கிற கிறிஸ்து என்றார். ஆமா, இவர் கேட்கிறாரு. கேட்ட உடனே இவர் என்ன பண்றாரு? முதல்ல இங்க ஏதோ சொன்னா, நான் பாவியான மனுஷனுங்கிறார். ஓப்பனா ஒத்துக்கிறாரு, நான் பாவியான மனுஷனுங்கிறார். அந்த கேரக்டர் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. திரும்ப என்னன்னா, இங்க வந்து தன்னை பத்தியான என்னன்னு பாக்குறீங்க அப்படின்னு கேட்க போகும்போது யார் முதல்ல பதில் சொல்றா? பேதுரு தான் சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு பாருங்க. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். என்ன செய்ய? அங்க வந்து என்னன்னு சொல்லிட்டாரு? நீ மனுஷனை பிடிக்கிறது நான் கோயின்ட்டாரு. இங்க என்னன்னு சொல்லிட்டாரு? அப்படி பிடிச்சவங்களை என்னன்னு பண்ணுவேன்? அது அஸ்திவாரமே உன்னாலதான் நான் என்ன பண்ண போறேன்? அந்த சபையை கட்ட போகிறேன் அப்படின்னு சொன்ன என்னாச்சு? சாத்தான் பாக்குறான். ரைட்டு, யாரு இதுக்கு தகுதியான ஆளு? பேதுரு தான் தகுதியான ஆளு அப்படின்னு சொல்லி எடுக்கிறான். நீங்க பாக்கலாம், பேதுருவை அனைத்து வந்து அந்திரேவா இருந்தாலும் கூட நீங்க வந்து அப்போஸ்தலர் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? அப்போஸ்தலர் லிஸ்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே யாரோட பேர் தான் முதல்ல வருதுங்க பாருங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களான முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன். ஆமா, எடுத்த உடனே யார் பேர் வருது? சரி வாங்க, மார்க் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மார்க் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர்கள் யாரில் சீமோன் இவனுக்கு பேதுரு என்கிற பெயரிட்டார். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் வாங்க, 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
அப்பொழுது விடுத்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இங்கதான் யார் 14 படி. அவர்கள் யாரெனில் பேதுரு என்ற தாம் பெயரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோப்பு, யோவான், பிலிப்பு. ஆமா, ஆனா ஆக்சுவலா யாரு கூட்டிட்டு வந்ததுங்க? அந்திரேயா தான் கூட்டிட்டு வராரு. ஆனா எழுதும் போது என்ன எழுதுறாங்க எல்லாருமே? இது ஃபர்ஸ்ட் ஆஃப் எழுதப்பட்டது இல்லையா? இது என்ன எழுதும் போது யாருடைய உங்க பேர் முதல்ல வருது? பேதுரு. அப்போ பார்த்த சாத்தான் செலக்ஷன் தான். இப்போ இவருதான் சரியான நமக்கான நாள், இவரை செலக்ஷன் பண்ணி நம்ம அடிச்சாதான் அடுத்தது சமய வளர்ச்சி தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தேவ மனிதர்கள் எல்லாரும் என்னதான் பண்ணாங்க? துன்பப்பட்டதுக்கு பின்னாடி தான் ஒரு கிரீடம் அவர்களுக்கு கிடைத்தது. யாருக்கு இலகுவாக போய் நம்ம பரலோக ராஜ்யத்தை அடைஞ்சாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. ஒன்னு எடுத்துக்கலாம், நம்ம யோசேப்பு கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு வாலிப தந்தையோட இருக்கிறாரு, தந்தையோட ரொம்ப சிநேகமா இருக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க? சகோதரே சொல்லி கொண்டு போய் குழியில போட்டாங்க. குழியில போட்டு திரும்ப அங்கிருந்து கொண்டு போறாங்க. எடுத்துட்டு போன இடத்துல அடிமையா இருக்கிறாரு. அடிமையா இருந்ததுக்கு பின்னாடி அங்க ஒரு விஷயத்துல மாட்டி திரும்ப ஜெயிலுக்கு போறாரு. ஜெயிலுக்கு போய் அத்தனை பாடுபட்டுதான் கடைசி என்ன வாங்குறாரு? எகிப்துக்கு ராஜாக்கு அடுத்த நிலையில கொண்டு போய் தேவனை அவரே வைப்பதாக பார்க்கிறோம். தாவீது கூட என்னங்க, சிங்கத்தோட சண்டை, கரடியோட சண்டை, சவுலோட சண்டை, வனாந்தரத்துல போய் கிடக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க? அவருக்கு அந்த கிரீடம் கிடைக்கிறதே பார்க்கிறோம். அப்போ தேவ மனிதர்கள் எல்லாருமே எப்படிதான் பயனுடைய இருக்கீங்க? துன்பத்தோட கூட தான் அவர்கள் வந்திருக்காங்கிறத பார்க்கணும். சரி, இங்க வந்து என்னாச்சுன்னா பேதுருவை போய் கேட்டுருக்காரு. ஏன் சாத்தான் கேட்கணும்? நேரம் அடிக்க வேண்டியதான் இல்லையா? சாத்தான் அடுத்தது என்ன கேட்கிற? பேதுருவை குடமுடிக்கிறதுக்கு போய் யார்கிட்ட கேட்கிறான்? ஏன் கேட்கணும்? நேரம் போய் எப்ப நீ எதுக்கு நீ கூட சேர்ந்து நீ உண்மை சபை கட்டுறது அப்படின்னு சொல்லி தான் இருக்கலாம். பண்ணலாம் இல்லையா? முடியாது. ஏன்னா சாத்தானுக்கு வல்லமை இருக்கு. ஆனா என்ன இருக்கு அவனுக்கு? அவனுக்கு ஒரு எல்லை கோடு இருக்கு. அதை தாண்டி உங்களை டச் பண்ண முடியாது. அதான் இங்க தேவனுடைய கிளீனர் வெளிப்படுத்துகிறாரு. போய் நேரடியா போய் பேதுருவை வந்து ஏதோ பண்ணி இது பண்ண முடிச்சுட்டு இருந்தீங்க. ஆனா என்ன பண்ண முடியல? பேதுருவை டச் பண்ண முடியல. ஏன்னா தேவன் அவரை பாதுகாத்து வைத்திருக்கிறார். அதனால என்னாச்சு? இவர் போய் முதல்ல எக்ஸ்கியூஸ் கேட்கிறார். இந்த மாதிரி பேதுருவை நான் டச் பண்றதுக்கு எனக்கு உத்தரவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப யோபு கதை நடந்தது. அதாவது சாத்த டைரக்டா கேட்டது 2 பேர்த்துங்க. ஒன்னு யாரு? யோபு. இன்னொரு பேதுரு. இன்னும் கூட கேட்கும் போது இன்னும் கூட என்ன சொல்லலாம்? உங்களுடைய என்னை கூட கேட்டுட்டு இருக்கலாம். நமக்கு தெரியல. நம்மளுடைய கண்ணுக்கு புறப்படாத இடத்துல வந்து ஏங்க இந்த மாதிரி கொஞ்சம் வந்து நீங்க வந்து இப்படிதான் இருக்குது, அப்படிலாம் இருக்குது, நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க அவனை பத்தி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி கேட்கலாம்? நமக்கு தெரியல. நம்மளை பத்தி கூட என்ன கேட்கலாம்? சாத்தான் கேட்டு கொண்டு இருக்கலாம். அதே தான் இங்க சொல்றாரு. யோபு 1 பாருங்க. ஒரு நாள் தேவ புத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதாவது இவருக்கு தெரியுமா இவர் எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுங்களா? தன்னோட குழந்தைங்க தனக்கு தெரியாம ஏதோ பாவம் செஞ்சிருப்பாங்களோன்னு சேர்த்து அவங்களுக்கு சேர்த்து பழி செலுத்துற ஒரு மனுஷன். என் குழந்தைங்க வந்து என்னோட குழந்தைங்க வந்து எனக்கு தெரியாம எதேனும் தவறு செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு அப்ப எவ்வளவு தூரம் தன்னை மட்டும் இல்லாம எவ்வளவு தூரம் நேசி வச்சுக்கிறாரு. அங்க இங்க சொல்லும் போது புத்தகமும் சன்மார்க்கனும் ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. அவர் பாட்டுக்கு செவனேன்னு இருக்கிறாரு. அவர் பூமியில அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிறாரு. ஆனா இவரை பத்தியான வேலை எங்க நடந்துருக்கு? தனக்கு தெரியாத தேவனுடைய தங்குகிற இடத்துல யோபை பத்தியான ஒரு பேச்சு நடைபெறுகிறது. இதே ஒரு பேச்சு தான் யாருக்கு நடக்குது? பேதுரு நடக்குது. நினைச்சு பாருங்க. அதாவது இந்த பேதுரு வந்து அதாவது கிறிஸ்து கிட்ட பேதுரு கேட்கிறாங்க. கிறிஸ்து கிட்ட வந்து சாத்தான் கேட்டாங்க இல்லையா? பேதுரு வந்து நான் புறமடன்னு சொல்லிட்டு இது எப்ப நடக்குது அப்படின்னா, அதான் இது முடிவு, என்னுடைய முடிவு காலம் வந்துருச்சு கிறிஸ்து சொல்றாரு. கிறிஸ்து சிலுவையில போவதற்கு ஏறக்குறைய ஒரு 13-14 மணி நேரத்துக்கு நடக்கிற சம்பவம் அது. அப்ப பாருங்க, சாத்தான் கரெக்டா பிளான் பண்றான். கிறிஸ்து நீ இவரோட கூட இருக்க போறது இல்ல. ஏன்னா இருந்தா என்ன பண்ணுவாருங்க?
ஏதாவது ஒண்ணு சொல்லி எப்ப நீ இப்படி செய்யாத சாத்தா உங்களை வந்து கேட்டா அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லுவார் அப்படிங்கிறத என்ன பண்ணாரு கரெக்டா இவருடைய காலம் முடிவெடும் போது சாத்தான் என்ன சொல்றான் பேதுருவை பத்தியான காரியத்தை கிறிஸ்துவ போய் கேட்கறாரு என்னன்னு கேட்கறான் பாருங்க நீ நினைச்சு பாருங்க நீ போட்டுங்க முடிவு என்ன பேசிட்டு இப்ப நீங்க வந்து பேதுருவா இருக்கீங்க நீங்க பேசுற இடத்துல உங்களுக்கு நினைச்சு பாருங்க பேதுருவா இருக்கும் பேதுரு கிறிஸ்துவன் சொல்லிட்டு எப்பா என்னோட டைம் முடிய போகுது நான் வந்து நீங்க வந்து சிலுவைக்கு போறேன் நீங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க விழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரிங்க நீங்க சொல்றபடியே கேட்கறோம் அப்படின்னு இருக்கிறோம் அப்படின்னு திருப்பி நம்மளை பார்த்து இப்போ அன்பு அன்பு கூட இருக்கிற பேசுற அன்பு சாத்தன் உன்னை கேட்கிறான் அப்படின்னா எப்படி இருக்கு நமக்கு ஒரு சாத்தா என்ன கேட்கறானா என்ன எது கேட்கணும் அவங்களுக்கு பேருக்கு என்னன்னு பாரு என்ன எது கேட்கணும் நான் என்ன செஞ்சேன் இவரு நினைச்சிருப்பாரு மனசுல நான் இருக்கிறதுல விட்டுட்டு வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படிதான் நினைச்சு வருவாரு நான் என்ன பண்ணேன் சாத்தா என்ன கேட்கறேன் நான் என்ன பண்ணேன் என்ன எது கேட்கணும் அவர் சீமோனே 2 டைம் அவர் பயம் ஏற்கனவே ஒரு டைம் போட்டாவே திட்டு கொடுக்கும் இவர் 2 டைம் சொல்றாரு சீமோனே கரெக்டாவே சாத்தம் ஒண்ணு கேட்டான் இதுக்கு எப்படி இருந்தது என்ன கேட்டாங்க நான் வந்து ரோமர் தான் வந்து என்னை பிடிச்சிட்டு போவாங்க எதை விட்டுவானுங்க குத்துவானுங்க நான் கடவுள் கண்டுட்டு இருக்கிறேன் நீங்க என்ன சாத்தான் கேட்கறீங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு கசம் இருக்க வேண்டியது சாவிலும் வாழ்க்கையிலும் சாங்கிலும் ஆமா அப்போ தன்னோட கட்சம் விட்டு கொடுக்கல அப்படி இல்லையா நான் வந்து எப்பவுமே நான் வந்து திறனான அப்படின்னு பேசாம இருந்துருப்பாரு இவரை நான் சொல்ல போய் என்னன்னு சேவல் கூடுதலுடைய நீ என்னை 3 தரம் மனிதனை போல ஒன்று வாங்கி வெட்டிட்டாரு பாத்துங்க தனக்கு தெரியாத ஒரு உலகத்திலே ஒரு தன்னை பற்றி யுத்தம் நடைபெறுங்கிறது பேர் மூலமா நம்ம கற்றுக்கொள்கிறோம் நீங்க வந்து தேவனுடைய உற்சாகமா இருக்கிறீங்க தேவனோட ரொம்ப பிரியமா இருக்கிறீங்க தேவனுடைய காரியத்தில் அதிகமா ஈடுபடுறீங்க செயல்படுறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களை முடக்குவதற்கான விஷயம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்திலே நடைபெறுங்கிறதுக்கான உதாரணம் யோகோட வாழ்க்கையில இதுதான் தெரிஞ்சுக்கிறோம் பேரோட வாழ்க்கையில தான் தெரிஞ்சுக்கிறோம் நமக்கு சண்டை வந்து பக்கத்து வீட்டுக்காரனோடையோ எழுத்து வீட்டுக்காரனோடையோ இல்ல நம்ம வேலை செய்யற இடத்துலயோ ஒத்துழைப்பு நம்ம சண்டை நமக்கு அது ஒரு சண்டையே கிடையாது நமக்கு யுத்தம் எண்ணிக்க நமக்கு தெரியாத ஒரு உலகத்துல யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிற இதுலயே நமக்கு யார் உதவி செய்கிறாரு கிறிஸ்து உதவி செய்கிறாரு பாருங்க 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15 வசனம் பாருங்க 15 16 17 வசனம் பாருங்க தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அப்ப இது என்ன ஒரு தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது நிறைய நடக்குது. தேவன் நம்மளோட கிருபையினாலே நம்மளை காத்து கொண்டு வருகிறார். பாருங்க சங்கதிய 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடித்துக் கொள்வாராக. சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடித்துக் கொள்வாராக. போதுமானது. 2 பேரும் எங்க நிக்கிறோம்? ஒரு யாதிக்கிறான் சாத்தான் ஒரு பக்கம், நம்ம தூரம் இன்னொரு பக்கம். இது என்னன்னா நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மளோட போராட்டமே நம்ம பூமிக்குரிய போராட்டம் தான் நினைச்சுக்கிறோம். ஆனா என்ன ஒரு போராட்டம் இருக்கு நமக்கு தெரியாம நமக்கு பின்னாடி ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது. அது நம்ம கண்ணுக்கு அது வந்து புலப்படுறது இல்லை. அதையெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்காக தாங்க இருக்காரு. இப்ப என்ன ஆகுங்க, நம்மளை பத்தி குற்றம் சொல்றதே ஒருத்தன் சாத்தா ஒருத்தர் சுத்திட்டு இருக்கிறான். ஆனா நம்மை பாதுகாப்பதற்கே என்ன பண்றாருங்க, ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, நமக்காக வேண்டி கொடுக்கிறவங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க.
எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உங்களுக்கு ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, உலகங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவலின் சேவைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாருங்க, அப்ப என்னன்னா என்ன சொல்ல, நமக்கு மாம்சத்தோட ரத்தத்தோடும் போராட்டம் எல்லாம் போராட்டம் கிடையாது. அந்த கால லோகாதிபதிகளோட நமக்கு போராட்டம் இருக்குங்கிறது இங்கே வெளிப்படுத்திக்கிறாரு. அப்ப என்னாச்சுங்க, குற்றச்சூழல் இருக்கிறான், நமக்காக பரிந்து பேசுகிறது இருக்கிறாரு. நமக்கு போராட்டம் இங்க இருந்து போராட்டம் இல்லை, நமக்கு எங்கதான் போராட்டங்க? நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல நமக்கு நம்ம பற்றியான ஒரு போராட்டம், நம்ம பற்றியான பேச்சு அடிபட்டு கொண்டு இருக்குங்கிறது இங்க பார்க்கணும். இங்க இன்னொரு விஷயத்த பாத்தீங்கன்னா, சாத்தான் வந்து போய் கிறிஸ்துவோட என்ன கேட்டாருன்னு தெரியல. ஆனா கிறிஸ்து வந்து பேதுருக்கிட்ட சொல்றது என்னன்னு சொல்றாருங்க, உன்னையை கோதுமையை சுளைகளே போட்டு புடைக்கிறது போல அப்படின்னு சொல்லி அது புடைக்கிறத பாத்திருக்கீங்க. இப்ப எல்லாம் வந்து என்னாச்சுங்க, அரிசி கருத அரிசி மிஷின் விட்டாங்கன்னா கடற்கரை நடிச்சு ஜரிச்சு வந்துடுது. அப்பெல்லாம் என்ன அடிக்குதுங்க, எடுத்து கொண்டு போய் பாறையில போட்டு அடி அடி நடிச்சு அதை குலுக்கி அதை போட்டு உலுக்கி அந்த தூசியெல்லாம் பிரிச்சு அப்படி அதுக்கப்புறம் தான் என்னவா அவங்க கடைசியில் கிடைக்கும், நமக்கு அரிசியும் கோதுமை கிடைக்கும். அந்த அந்த லெவல விளக்குறதுக்காக தான் தேவன் என்ன பண்றாரு, பேதுரு பார்த்து சொல்றாரு, சாத்தான் உன்னை கோதுமையை சுலகினாலே குடிக்கிறது போல உன்னை குடிக்க அனுமதி கேட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப டக்குனு இவர் என்ன பண்ணி இல்ல, இவர் என்ன பண்ணிருக்காரு, நீங்க அனுமதி கொடுத்துட்டீங்களா இல்லையா, எதை கேட்டுக்கணும் இல்லையா? ஆனா இங்க கிறிஸ்து என்ன சொல்றாரு, நான் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டி கேட்டாரு. இவர் என்ன நினைச்சிருப்பாரு, எனக்கா வேண்டிக்கலாம், ஏன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவங்க போயிருப்பாங்க. நீங்க என்ன மட்டும் சொன்னீங்கல்ல, அப்பாலே போ. இவர் வாங்கினார் ஒரு டைம் திட்டு திரும்ப உங்களுக்கு மறுமலைக்கு போறாரு. மறுபடியும் போய் எல்லாம் ஆனா ஐயா அவங்களுக்கு கூட இங்க கூட அங்க கூட எல்லாம் கூட இங்கே இருக்கோம் சொல்லி எல்லாம் பண்ணி என்ன பண்றாரு அவரு. ஜீவனுக்கு கிறிஸ்து தான் ஒத்துக்கிறாரு ஒரு டைம். அந்த கிறிஸ்துன்னு ஒத்துக்கு 2வது வருஷம் பாருங்க, நீ எங்க அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி பேதுருக்கு திட்டு போகுது. அப்ப சாத்தானே என்ன சொல்லிருக்கலாரு, பேதுரு சொல்லிக்கிறியா நீ அப்பாலே போ சாத்தானே சொல்லிருக்கலாம். ஆனா என்ன பண்ணிட்டாரு, ஒரு சத்தம்லாம் போய் பேதுருவே உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். அவர் என்ன பண்றாரு, நீ என்னென்ன நடக்க போதோ எனக்கு அவருக்கு எதுவும் தெரியாது, நான் இங்க என்ன நடக்குங்கிறது தெரியாது. சாத்தவனை கேட்டாப்பா அவரு உனக்காக வேண்டிக் கொண்டாங்க. என்னாச்சு, இவரு அனுமதி கொடுத்தாரு, அனுமதி கொடுத்தாரு. அதனால என்னாச்சு, ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உன்னை உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன் அப்படின்றாரு. ஒண்ணுமே பேசல, பாக்குறாரு, சரி ஓகே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட போறாரு. சாத்தானுக்கு என்ன அப்படின்னா சொல்றாங்கன்னா, பேதுருவை விழ வைக்கணும், பேதுருவை வெட்டப்பட வைக்கணும். அப்படி ஒரு அவமானமாகி போச்சு, வெட்டப்பட வைக்கணும். மன வலிமை இல்லாம அவனை எதுவும் முடக்கி ஒரு மௌனமா உட்கார வைக்கணும், இடத்துல பேசாம இருக்க வைக்கணும். ஊழியத்திலிருந்து வளர்க்க வைக்கணும், ஊழியம் செய்யாதபடிக்கு அவரை தடுக்கணும். என்ன காரணம்னா, பேருந்து விழுந்தா பலர் விழுவார்கள், பலர் விழுந்தா சபை விழுந்து போகும். அப்ப என்ன பண்றான், கரெக்டா ஒரு பேருந்து பாயிண்ட் பண்ணி கரெக்டா அடிக்கிறார். சாத்தான அவர் தடுக்கல. ஏன் தடுக்கல அப்படின்னா, சில நேரத்துல நமக்கு தேவன் போராட்டத்தை விளக்குகிறார், சில நேரத்துல போராட்டத்தினுடைய நம்மளை வழி நடத்துகிறார். அதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. பாருங்க, ஆவியில பலப்படுத்துறதுக்காக தான் அவரு சொல்றாரு. பாருங்க, பவுலுக்கு அதே தான் ஏற்பட்டுச்சு. அவருக்கும் ஆவியில சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டுச்சு. அவருக்கு தேவன் என்ன வழிபாடு கொடுத்தாரு, பலவீனத்துல என் பலம் பலவீனம் தான், ஆனா அதை காட்டிலும் உன்னை பலப்படுத்துகிற ஒரு பலம் என்னிடத்துல இருக்குன்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? அது 2 Corinthians 12ஆம் அதிகாரத்துல வருது, நம்ம பாத்துக்கலாம். அப்போ என்ன இருந்தாரு, நம்ம வந்து சாத்தானோட சோதனையை விட்டா கூட நம்மளோட விசுவாசம் ஒளிந்து போகாதபடி என்ன பண்ணாருங்க, ஜெபிக்கிறார். இன்னொரு தன்னம்பிக்கை, தேவன் வந்து பேசுறது தனக்கு இவருக்கு ஒரு தன்னம்பிக்கை எப்பவுமே தான் ஞாபகம். அப்போ வந்து எப்பவுமே தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகம். இப்ப என்ன வேற என்ன சொல்றது, உன்னோட தன்னம்பிக்கையினாலே இதை வெல்ல முடியாது. யாரும் உதவி வேணும், என்னுடைய கிருபை உனக்கு வேணும் இருந்தா மட்டும்தான் சாத்தானே உன்னால மேற்கொள்ள முடியுங்கிற ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. பாருங்க, நீதிமொழிகள்ல அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அறிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானதே மன வேற்றுமை. விடுதலுக்கு முன்னானது மனம். அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, ஏன் அப்படின்னா மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம்
33 வசனம் பாருங்க. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரடைகிறேன் என்றார். நான் ஒரு காலம் நானும் விட மாட்டேன் அப்படின்றது. ஆனா அதே சரி, உனக்கு தன்னம்பிக்கை கரெக்ட். ஆனா என்ன, அது பத்தாது. யாரோட கிருபை வேணும்? என்னோட கிருபை வேணும். இருந்தா மட்டும்தான் சாத்தானை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு தான் அவர் என்ன சொல்றாரு. நீ உன்னோட விசுவாசம் பொழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு. நீ சாத்தானோட ஃபைட் பண்ணு. அவர் என்ன பண்றாரு? அவர் கோச் என்னைக்கு கிரவுண்டுக்குள்ள வருவாரா? அதை பார்த்து ஃபுட்பால் ஓடும்போது பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் எப்படி ஓடுறாங்களோ அதே அளவுக்கு கோச்சும் பாத்தீங்களா? கோச் என்ன பண்ணுவாருங்க, அப்படி இந்த பக்கம் ஓடுவார், இந்த பக்கம் ஓடுவார், அங்கிருந்து இந்த காலத்துல கத்துவார், அந்த காலத்துல இருந்து கத்துவார், டான்ஸும் பண்ணுவாரு. அவர் சொன்னபடி கேட்டா யாரு வெற்றி பெறுவா? பிளேயர்ஸ் அப்படி அவனுக்கும் விளையாடக்கூடிய விளையாடுலாம் இந்த ஆளுக்கு ஜெயிச்சிருவாங்க. அப்ப என்னன்னா தேவன் என்ன பண்றாரு, அவனோட ஈக்குவலா இருக்கிற நீயே அவனை வெற்றி கொள்ளலாம். அவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணலாம், சாத்தாய் முன்னாலே வெற்றி கொள்ள முடியும். திரும்ப மட்டும் நான் கொடுக்குறேன். நீ உன்னோட விசுவாசம் வெளியில போகாதபடிக்கு உனக்கு நானே ஹெல்ப் பண்றேன். நீ அவனுக்கு ஈஸியா ஃபைட் பண்ணலாம், நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லிதான் அந்த இடத்துல பேசுறவரே பலப்படுத்துகிறார். ஆனா என்ன பேர் தானே சொல்றாரு, எல்லாரும் நான் உங்ககிட்ட போக மாட்டேன் அப்படின்றாரு. அப்படின்னு சரி பாப்பா பார்த்து பேசுவார், நீ உனக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருங்க, போயிடாரு. கெச்சமணி தோட்டத்துல போய் ப்ரேயர் பண்ண போயிடுறாரு. ப்ரேயர் பண்ணோன்னா என்னாச்சுங்க, அவர் சொல்றாரு என்னோட காலம் முடிவுல போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. போனதுக்கு முன்னாடி இவங்க போறாங்க, நீங்க இருக்க நாங்க போய் ப்ரேயர் பண்றாரு. இவங்க என்ன பண்ணிருக்கணும் ஆக்சுவலா அது ப்ரேயர் பண்றாரா? சரி அவர் பண்றாரு. ஆமா என்ன நாமளும் ப்ரேயர் பண்ணணும்ன்றாரு. அவருடைய ரத்தம் வேர்வைகள் பெருந்தொழியாய் விழுந்ததுங்கிறத வசனம் குறிப்பிடுகிறது. அப்ப எவ்வளவு யாரோட ப்ரேயர் பண்ணிருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் உடன்படிதல் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. புறப்பட கேட்டாங்க இல்லையா பேருவ, ஒரு பேரு எங்கெல்லாம் புறப்பட்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, தூங்கிட்டான். எங்க பிரேயர் பண்ணணும்னு நினைக்கிற இடம் இருக்கோ அந்த இடத்துல நீங்க நினைச்சு நீங்க நம்மளுடைய நேரம் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடியும் தேவனோட நீங்க விண்ணப்பம் பண்ணி தூங்குனீங்க அப்படின்னீங்கன்னா அங்கே உங்களே சாத்தான் புறக்கணிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம். என்னைக்கு ஜபத்துல இருந்து விலகி நிக்கிறீங்களோ அன்னைக்கு என்ன ஆகாத அர்த்தம், கண்டிப்பா புறக்கணிதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் விழித்திருந்து ஜபம் செய்ய வேண்டிய இடத்துல என்ன பண்றாரு, தூங்கிட்டாரு. அவர் திரும்ப எழுப்புற என்னோட கூட ஒரு மணி நேரம் கூட விழித்திருந்ததுனால ஜபம் பண்ண முடியாது, தூங்கிடுறாங்க. பாருங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுது, தூங்குகிற நீ விழித்து மருத்துவரை விட்டு எழுந்து அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். போதுமான என்னச்சுங்க, ஆவியிலே தூக்கம் ஒரு உற்சாகம் இல்ல. ஆனா நம்ம சரீரம் உண்டான வேலைகளை என்ன பண்ணிருப்போம், கலைந்திரிக்கிறது போற எல்லாம் செய்வோம். ஆனா என்ன பண்ணுங்க, தேவனிடத்திலிருந்து சற்று விலை நிற்கும்படியான ஒரு சந்தர்ப்பம் அமைந்து கொண்டே இருக்கிறது தான் என்னாச்சுங்க குடும்பத்தோட ஸ்டேஜ் நம்பர் 1. இரண்டாவது என்னாச்சுன்னா அவரோட பேருக்கு நம்பிக்கையா தான் இருந்தாரு. ஆனா என்ன நினைக்கல, அவரு தன்னிடத்துல தேவனுடைய கிருபை இருந்தாதான் இதை மேற்கொள்ள முடியுங்கிறது அவர் என்ன பண்ணல, உணரல. தன்னோட தன்னம்பிக்கையை வச்சு அவரு பண்றாரு. ஆனா அந்த தன்னம்பிக்கை இல்லாம போச்சு. காதை கட்டினா இல்லையா அவ்வளவு தைரியமான தானே. ஆனதுக்கு பின்னாடி என்ன ஆகுது, லூக்காஸ் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், லூக்காஸ் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியருடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றார். எங்க போனாங்க, பேதுருவும் பின் சென்றாரா? எவ்வளவு தூரத்திலே? பேதுருவும் பின் சென்றாரும் முடிஞ்சு போயிருக்கு. அவங்க பரிசாக உடல நீ உன் கேரக்டர் எப்படிங்கிறது தெரியும், நான் காசு கொடுத்துறேன் என்ன இருக்கு. பேதுருவும் பக்கத்துல இருந்து அதாவது சேரோட காதை வெட்டினவரு இப்ப எங்க போயிட்டு இருக்க, தூரத்துல வர்றது பிடிச்சு பாருங்க, தூரத்துல பாக்குறாரு. அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் முதல் என்னாச்சு, ஜபம் பண்ண வேண்டிய இடத்துல ஜபம் பண்ணா தூங்கினாரு. இப்ப எங்க போயிட்டு இருக்க, 2வது ஸ்டேஜ். புறப்பட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்க வேலையை ஆரம்பிக்கிறான், கொஞ்சமா போகுது. போனவங்க பின்னாடியே போக வேண்டிய என்ன பண்ணணும், ஏன் அப்படிங்க பாருங்க என்ன பண்ணிக்கணும், மட்டுக்கிட்டே இருக்கணும். எதுக்கு ஒரு முடிச்சு போறீங்க, என்ன பண்றாரு மட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனா என்ன பண்ணாரு, தூரமா போயிட்டாரு. இது என்ன நினைச்சு எல்லா இடத்துலயும் தூரமா போகுது. ஜபம் பண்றதுல தூரம், நம்ம வசனம் படிப்பதுல தூரம், நம்ம கூடி விடுறதுல தூரம், கீழ்ப்படுதல தூரம், பரிசுத்த ஆவியானவருடைய எச்சரிக்கையில இருந்து தூரம், இப்படி எல்லாத்துலயும் தூரம் போய் என்ன பண்ணாரு, பேதுரு தூரம் போயிட்டாரு.
தூரம் போனதுக்கு பின்னாடி அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது. என்னாச்சு அப்படின்னா, வேலைக்காரி மெதுவாக வந்து பேதுருவை பார்க்குறாங்க. பார்த்தோன்னா நீரும் அவர் கூட இருந்தவர் தானே அப்படின்னு அப்படி சொன்னா என்னாச்சுங்க, லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 55 பாருங்க. அவர்கள் குற்றத்தின் நடுவே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுரும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்படையிலே உட்கார்ந்திருக்கிறதை கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றான். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்கள் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதே அறியேன் என்றான். போதுமான, அதாவது ஒரு டைம் 2 டைம் கேட்ட முடிச்சு, ஆமாப்பா அப்படிதான்ப்பா கேட்டிருக்கீங்களா, என்ன போனேன் வந்தேப்பா, இல்லாம இல்ல அப்படி இல்லை, ஆமா பெண்ணப்பா, ஆமா அப்படின்னு நடந்துச்சு, பெண்ணப்பா அப்படின்னு தெரியும் உங்களுக்கு கிட்ட கேட்கறது உண்டு. சரி, அந்த மாதிரியாவது எதை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாரு 3 டைம் எனக்கு தெரியாது 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 சார் மறுதளிக்கிறது. அப்புறம் தெரியவே தெரியாது சார். வந்து தூங்கினாரு, 2வது தூரமா போனாரு. இப்ப என்ன சொல்லிட்டாருங்க, தெரியாது சார். இப்படிதான் நான் சாத்தானோட குடும்பத்தில் பேச ஸ்டார்ட் ஆகும். ஆனா சாத்தான் தன்னை குடும்பத்தில் அவர் அறிவு கொண்டாராது அறியல. ஆனா அந்த வரைக்கும் அவர் சரீரத்துல தான் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. தூரத்துல போறாரு, எல்லாம் பண்றாரு. சேவல் கூவுறதுக்கு முன்னே என்னை 3 தான் மருந்துல பயின்றாரு. மருந்துல பின்னாடி நினைச்சுங்க சேவல் கூவிச்சு இல்லையா, அன்னைக்கு நினைச்சு பாருங்க. இல்ல அது ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேருந்தோட வாழ்க்கைக்குள்ள கடைசி வரைக்குமே ரொம்ப துக்கத்தோட தான் இருந்திருப்பாரு. என்ன கிடைக்குன்னு வச்சுக்க, இப்போ டவுன் ஆகி போச்சு. இந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராம சமயத்துல விடிய காலையில குயில் போகும். இப்போ காலத்துல நல்லா சத்தங்க பூ பூ பூன்னு இந்த காலத்திலே கட்டுற மாதிரி கேட்கும். அவ்வளவு நல்லா இருக்கும் கேட்கறது. இப்போ பேருந்து இடத்துல நம்மளே வச்சிடறோம். நம்மளுக்கு வந்து பேருந்து மாதிரி என்ன பேருந்து நாம இருக்கிறோம். அங்க போயிடுறோம். நம்ம வந்து பேருந்து கூட நேர்ந்து வச்சது. இப்ப சொல்றாரு சுரேஷ், நீ வந்து இந்த மாதிரி சேவை கூவுறது மாதிரி சரி, குயில் கூவுறதுக்கு முன்னே 3 டைம் என்ன பதில் பாய் அப்படின்றாரு. சரிண்ணா சரி, நானே அதே மருந்து வச்சிடறேன். குயிலும் கூவிடுச்சு. அதுக்கப்புறம் குயில் ஒவ்வொரு டைம் போகும்போது எனக்கு என்ன ஞாபகம், தூங்கிட்டு இருக்கிற காலையில குயில் கூவிடுச்சுன்னு என்ன இருக்கும், மனசு எப்படி இருக்கும். அப்புறம் நினைப்பாங்க, அப்ப வந்து பேருந்து காலத்துல இயந்திரம் கிடையாது, பெட்ரோல் டீசல் கிடையாது, கரண்ட் கிடையாது, இயந்திர சத்தமும் இருக்காது, மிக்சி கிரைண்டர் சத்தமும் இருக்காது, வண்டி சத்தமும் இருக்காது. இப்போ ஒவ்வொரு டைம் காலையில அந்த ஊர்ல அந்த பழைய ஏற்பாடு காலத்துல வந்து இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணும், வீட்டுக்கு வீடு என்ன வளர்ப்பாங்க, ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்கணும். ஏன்னா அவங்க என்ன பண்ணணும், போய் பலியிடுறதுக்கு ஒவ்வொரு டைம் பார்க்க முடியாது. அதுக்கு அதுதான் ஆஸ்தி, அங்க வச்சு வளர்த்துறாங்க. இப்ப வீட்டுக்கு கூட என்ன இருக்கும், இவன் வீட்டுல கோழி இல்லைனாலும் பக்கத்து வீட்டுல சேவல் இருக்கும். காலையில அது சும்மாவா இருக்கும், காலை சும்மா இருக்கும். அது வேணா நீங்க ஈரப்பதி கூட அமுக்கலாம். இப்ப ஒண்ணு கத்துச்சுன்னா அடுத்து சேவல் கத்துச்சுன்னா அந்த சேவல் கத்தும்போது இவருக்கு என்ன ஞாபகம், ஒவ்வொரு டைமும் சேவல் கத்தும்போது என்ன ஞாபகம் இருக்கு, அவனால முடியல. அவர் போட்டு உலுக்கி. அப்போ கிறிஸ்டியன் பேருந்து திருப்பி பார்க்கிறார், சேவல் போகணும்னு திருப்பி பார்க்கிறார். பார்க்க என்ன இருந்தது, எப்பா நான் சொன்னபடி சரியா நடந்துருச்சுன்னு நினைச்சது பார்த்துப்பாரா, என்ன பண்றாரு பேருந்து, பயப்படாத, உனக்காக நான் போதுக்கும் வேண்டிட்டு இருக்கிறேன், உனக்காக உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிட்டு இருக்கிறேன், நீ தைரியமா இருந்திருப்பாரு. அந்த 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 பார்வையிலே அவருக்கு அந்த அன்பு இருந்திருக்கும். அதனால என்ன வச்சுக்க பேசுறதுனால மண்ணா கஷ்டப்பட்டு வெளியே போய் அவர் அழைக்கிறதாக நம்ம அந்த பார்க்க மார்க்க சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 72 மார்க் 14:72. உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிட்டு, சேவல் 2ஆம் தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதாள். வெளியே போய் மனம் கசந்து அழுதார். எங்க அப்படி வந்து தூரத்துல கிறிஸ்டன் வந்தான்னு சொல்லி அவரை பத்தி குறிப்பிட்ட போகவே இங்க வந்து அப்ப அழுதான்னு சொல்றாரு. என்னன்னு சொல்றதுங்க, மனம் கசந்து அழுதான். ஏன்னா இது என்ன அவர் என்ன நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு விடியகாலையும் அதுக்கு எப்படி இருக்கும், ஒவ்வொரு விடியகாலையும் கஷ்டமான விஷயம். ஐயோ நான் வந்து தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு
அவர் மனதை போட்டு உழைக்கிறது அந்த விஷயம் பாருங்க. இதை அதை சொல்றாரு, துக்கம், அந்த துக்கம் இருக்கு இல்லையா, அந்த துக்கம் வந்து அவருக்கு மனதிறப்புலே உண்டாக்குச்சுன்னா பாப்பாவுடைய பதிவு செய்கிறார். 2 Corinthians 7ஆம் அதிகாரம் 2 Corinthians 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. அப்ப இது யாரால என்ன துக்கப்படுறாரு? தேவனுக்கு உண்டான துக்கத்தை ஏற்படுகிறது. அது என்ன பண்ணி சொல்லுக்கு மனம் திரும்புதலை உண்டாக்கி போக்க. இந்த தேவனுக்கேற்ற துக்கம் வந்து இந்த இவருக்கு யூட்ரஸ் இல்லாதனால என்ன பண்றாங்க, அவர் போய் ஆண்டு கொண்டு மறித்ததாக பதிவு படிக்கிறது. இப்ப என்னாச்சுன்னா தேவனுக்கேற்ற துக்கம் இருக்கணும் நமக்கு. என்ன இப்படி பண்ணிட்டேன், அந்த துக்கம் எங்க திரும்பணும், தேவன் பக்கமாக திருமணம்னு இங்க எதிர்பார்க்கிறார். இப்ப இதாங்க சாத்தா நம்மளையும் வந்து எப்படி வேணா குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, பேதுரு மேல இருந்த ஒரு நம்பிக்கை கிறிஸ்துக்கு, அதனால என்ன பண்ணா அவரை விட்டு கொடுக்கல. இவர் எப்படி இருந்தாலும் வருவார்னு சொல்லிட்டு லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பாருங்க. நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டு நீ குணப்பட்ட பின்பு அதான் உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்றார். நீ குணப்பட்டாயானால் என்ன நீ நடக்க போறது தெரியாது. உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டு என்றாரு. நீ அப்புறம் என்ன சொல்றாரு, நீ குணப்பட்ட பின்பு அப்படின்னா நீ சரியாயிடுவேன். நீ குணப்பட்டால் நீ அவங்களை வந்து உன் சகோதரி சிறப்படுத்து. இல்லை நீ குணப்பட்ட பின்பு சரி குணப்பட்டா யாரால், அதாவது இந்த பாஸ்ட் டென்ஸ்ல. ஆனா என்ன சொல்றாரு, நீ குணப்பட்ட பின்புன்ற நீ வந்து குணமாயிருப்ப எனக்கு தெரியும். அதனாலதான் தேவனுக்கு என்ன பண்றாரு, பேதுருவுடைய அவருடைய அந்த விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொள்றாரு. நீ கண்டிப்பா குணப்படுவ. நீ வந்து நீ இடறி விழுந்தா கூட நீ எந்திரிச்சு நின்றுடுவ. அந்த தகுதி உனக்கு இருக்கு. அதனால என்ன பண்ணு, நீ வந்து குணப்படுவ. அப்படி குணப்பட்ட பின்பு நீ என்ன பண்ணு, உன் சகோதரை நீ சிறப்படுத்து அப்படின்றாரு. அதனால என்னாச்சு, இந்த வார்த்தையெல்லாம் அவருக்கு என்ன ஆகுது, நினைவு வருது. கிறிஸ்து எனக்காக வேண்டிக் கொண்டாரு, எனக்கு குணப்பட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் விழுந்து போய் கூட கூடாது, சாத்தானை வந்து சோதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்கிறத தெரிந்து கொண்டுதான் என்ன பண்றாரு அவரு. அப்போ இவரு கிறிஸ்து வந்து சிலுவையில அடிச்சு போயிடுறாரு. போனதுக்கு பின்னாடி என்ன ஆகுது, இவங்களுக்கு திரும்பவும் காட்சி தருகிறார். அப்போஸ்தலருக்கு என்ன பண்றாரு, கிறிஸ்துவுக்கு திரும்பவும் காட்சி தருகிறார். காட்சி தந்த போது என்ன பண்றாருங்க, 3 இடத்துல மறுதலிச்சார் இல்லையா, 3 இடத்துல மறுச்சு திரும்ப பேதுரு போய் பாக்குறாரு. பேதுரு என்ன கேட்டாருங்க, யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் யோவான் 21 15 16 17 பாருங்க. அவர்கள் போஜனம் பண்ணிய பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ நடித்து அன்பாய் இருக்கிறாயோ என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயோ என்றார். அதற்கு அவன், ஆமாம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்கிறபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, நாடுகளை மேய்ப்பாயாக என்றார். போதுமா? இப்ப பேதுரு என்ன பண்றாருங்க, பேதுருவை குணப்படுத்துகிறார். அவரை வந்து அவமானப்படுத்துறதுக்காக இல்ல, பேதுருவை இன்னும் சிறப்படுத்துறதுக்காக குணப்படுத்துறதுக்காக அந்த காரியங்களை கேட்கிறார். கேட்ட பின்பு என்னாச்சுங்க, அவர்கிட்ட உறுதியான வார்த்தை வருது. துக்கப்பட்டு கர்த்தாவே, நீர் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு, பொறுப்பு கொடுக்குறாரு. அப்புறம் என்ன பண்ணாருங்க, பொறுப்பு கொடுக்குறாரு பேதுருட்ட. பேதுரு தெரிஞ்சுக்கிட்டாரு, அப்பா இவன் விழுந்தாலும் எந்திரிக்கக்கூடிய ஆளு. அதனால என்னாச்சு, சாத்தா உன்னை கேட்டான், உங்க விசுவாசம் விழுந்து போகாதபடிக்கு நீ சிரமம் இருந்தா எந்திரிச்சுக்கிட்ட, இனி என்ன பண்ணு, பொறுப்பு கொடுக்கிறார். என்னுடைய ஆடுகளை நீ மேய்ப்பாயாக, இனிமே உனக்கு இதான் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். கொடுத்ததுக்கு பின்னாடி என்னாச்சு, ஒரு வேலைக்கரைக்கு பயந்து தூரங்களுக்கு சென்ற பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு
11 நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அதுலயே அப்படியே 2:41 பாருங்க, அப்படியே உள்டா 14:41. அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். போதும். பேதுருவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். முதல்ல வந்து பயந்து ஓடினவரு சாத்தான் குணம் முடிகிறான். அதனால என்ன பண்ணாரு, அதை மேற்கொள்றாரு. மேற்கொண்டது பின்னாடி தேவனுடைய கிறிஸ்துவோட புதிய திரும்பி பார்க்கிறாரு. இவங்க விழுந்தாலும் எந்திரிக்கக்கூடியவர், இவருடைய விசுவாசம் முடிந்து போகாதபடி நாம் வேண்டிக் கொண்டோம். அதன்படியாக இவர் என்ன பண்ணாரு, நடந்து கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறாரு. அந்த பொறுப்பையும் இவர் நிறைவேற்றுகிறதா பார்க்கணும் இல்லையா. போயினே இருக்காங்க. பேதுரு வந்து பிரசங்கம் பண்றாரு, யாரைக்குரிய 3000 பேர் ரசிக்கப்படுகிறார். இதுதான் தேவன் என்ன இதுக்காக இப்ப பேதுருவை வந்து பேதுருவை வந்து சாத்தான் வந்து அவரை ஒழிக்க அழிக்க பார்த்தான். ஆனா என்ன பண்ணுங்க, கிறிஸ்து அவரை கட்டி எழுப்பினார்கிறத இங்க பார்த்தோம். இதுக்கப்புறம் பேதுரு தன்னுடைய புத்தகத்தில் எழுதும்போது தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுகிறார். எப்பா நீங்களும் என்ன பண்றீங்க, நான் இந்த மாதிரிலாம் நிறைய பட்டுட்டேன், நீங்களும் ஜாக்கிரதை இருக்கிறதுக்கு எழுதும் போது என்ன சொல்றாரு, கெச்சமனில வந்து பிரேயர் பண்ணக்கூடிய பேதுரு தூங்கிட்டார். தூங்கினது என்ன பதிவு கொடுக்கிறாரு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எழுந்த புத்தியுள்ளவர்களா இருங்க, விழித்திருங்க, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகையிலேறி சுற்றித்திருக்கிறார். இந்த வசனத்தை யார் எழுதி, ஒட்டுமொத்த பைபிளை யார் எழுதியிருக்கிறார்? பேதுரு முடிந்து லோக்கல போய் பெற்றுப்பாரு. உங்களை கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரு விழுங்கலாம்னு தெரியுது, யாரு பதிவிடுறார்? பேதுரு பதிவிடுறார். ஏன் அவருக்கு தெரியாது, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். எப்பா நான் இந்த மாதிரி ஆயிருக்கிறேன், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நான் கட்சிமலை தூங்கின மாதிரி நீங்க தூங்கிடாதீங்க, நீங்க விழிச்சிருங்க. ஏன் அப்படின்னா பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோடு பார்த்துட்டு இருக்கிறேன்ப்பா, அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க, நீங்களும் இதா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடிமகன் பேர் புடைக்கப்பட்ட, அப்படியே சுவர்ல புடைக்கப்பட்ட பேர் இன்னொன்று எழுதுறாரு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் பாருங்க. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுவீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஏன் அப்படின்னா விசுவாசத்தை வந்து பொண்ணோட ஒப்பிடுகிறார். ஏன்னா என்னோட விசுவாசம் சோதிக்கப்பட்டுச்சு, என்னோட விசுவாசம் சோதிக்கப்படும் போது நான் என்ன பண்ணிட்டேன், அவர் தெரியாதுன்னு சொல்லி மருந்து வச்சுட்டேன் என்னோட விசுவாசம். ஆனா நீங்க அப்படி இல்லை, அந்த விசுவாசம் பொண்ணை காட்டிலும் பெரிய விஷயம், அது விழுந்து போகாதபடி நீங்க அதை பாதுகாத்துங்க அப்படிங்கிறது. நானும் வந்து என்ன சொல்றாரு, நானும் போல ரொம்ப தன்னைக்கு இருந்தேன், என்னால எல்லாம் சாதிக்க முடியும் நம்பிட்டு இருந்தேன். அப்படி இல்லை, தேவனுக்கு முன்பாக நீங்க தாழ்மையா இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு விஷயம் கொடுக்கிறாரு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தப்படுத்தி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருந்தது. அவரோட கைக்குள் நீங்க அடங்கிட்டா மட்டும் என்ன பண்ண முடியும், நாம வளர முடியும் அப்படிங்கிற வார்த்தையை கூப்பிடுகிறாரு. சிலுவையை நேரில் கண்ட பேதுரு இல்லையா, அத்தனை நேரில் கண்ட பேதுரு ஒரு அறிவியல் விஷயத்தை பதிவிடுகிறாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அழிச்சுவைகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். 24 வரைக்கும் முடிச்சிருக்கு. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயை வஞ்சம் காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிறுவின் மேல் சுமந்தார். அவருடைய தலைமுறையால் குணமானீர்கள். தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை எழுது அங்க, இந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாம் காரியம் இருக்குது, நான் அதுல போய் விழுந்து மாட்டிக்கிட்ட சில விஷயங்கள்ல. அது போல நீங்க அஜாக்கிரதையா இருக்கிறாதீங்க. சாதாரண உங்களை கொடுக்க எந்த நேரத்திலையும் உங்களுக்கு அனுமதி வாங்கிட்டு வரலாம், ஆனா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்பொழுதும் தயாராக சொல்லி சொல்றாரு. வளருங்க, ஆவிக்குரிய வளர்ச்சி ரொம்ப அதிகம் குறிப்பிடுகிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்.
நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாதாக. அவர் கூட அறிவில நீங்க வளருங்க, வளர்ந்து அப்படியே இருக்கிறாங்க, நீங்க அதுல வளருங்க அப்படின்றாரு. அப்புறம் பேதுரு இயேசுவோட இருந்தபோது அவர் சொல்றாரு, நீ இளவயதா இருக்கும்போது நீ ஒண்ணு அரை கட்சியை மாட்டிக்கிட்டு உனக்கு இஷ்டமான இடத்துல நீ போயிட்டு இருந்த வந்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லி. ஆனா முதிர் வயதாகும் போது உனக்கு நீ விரும்பப்படாத இடத்திற்கு உன்னை கூட்டி செல்வான்னு ஒரு வார்த்தைக்கு பேர்ல யோவான் 21 அதிகாரம் 18-19 வசனங்கள் பாருங்க. நீ இள வயது உள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய மரணம் இவ்விதமாய் உனக்கு இருக்கும் அப்படிங்கிறத அங்க குறிப்பிடுகிறாரு. குறிப்பிட்ட பின்பு என்ன ஆச்சு? அவரு எதை பத்தியும் கவலைப்படல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேதுரு 1 அதிகாரம் 13-16 வசனங்கள் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பிடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். மேலும் நான் சென்று போன பின்பு இவை சென்று போன பின்பு செத்து போன என்ன சொல்றாரு? நான் போறேன் ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னு குறிப்பிடுறாரு. நான் மரித்த பின்பு அப்படி இல்ல, அப்படி எழுதலாம் இல்லையா? நான் மரித்த பின்பு எழுதலாம் இல்லையா? அவர் என்ன குறிப்பிடுறாரு இல்லையா? சென்று போன நான் ஒரு இடத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இல்லைங்க, இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். கண்ணார கண்டு நாங்க இந்த காரியத்தை எழுதியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம இருந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு பூலகத்திலே நம்ம சக மனிதனோட யுத்தம் இல்லை, யாரோட இருக்குன்னு சாத்தானுக்கும் நமக்கு உண்டான யுத்தம் இருக்கு. ஆனா சில விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாம நடக்குது. ஆனா பயப்பட வேண்டியது இல்லை. சாத்தானுக்கு என்ன இருக்குங்க? அவனுக்கு ஒரு எல்லை உள்ளது, அதை தாண்டி அவன் நம்மை தொட முடியாது. தேவன் நமக்கு சோதனையை அனுமதித்தாலும் கூட நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நமக்காக வேண்டிக் கொள்கிறாருங்கிறது பார்க்கிறோம். அதுவும் இயேசு நமக்காக பாருங்க, அவர் நமக்காக இயேசு வேண்டிக் கொள்கிறார். இன்னொன்னு, நாம சில விஷயங்களை விழுந்து போனாலும் கூட அந்த விழுந்து போன இடத்துல எதுவும் இல்லாதபடிக்கு விழுந்து போனவங்களையும் தேவன் என்ன விட்டாருங்க பயன்படுத்துகிறாருங்கிறத பார்க்கிறோம். எனவே நாம ஆங்கில சோர்ந்து போகாத பிடிக்கிறதுன்னு அவர் சொல்றாரு. கட்சிகள் சிங்கம் போல சுட்டிக்கிறான்னு சொல்றாரு. இதெல்லாம் மனித பெற்றவர்களாய் பேர் தன்னுடைய எக்ஸ்பிரஷன் எப்படி கற்றுக்கொண்டாங்க. அதே போல நமக்கு என்ன இருக்குங்க? நம்மளுடைய பேரும் யாருக்கும் தெரியும்? தேவனுக்கும் தெரியும். தேவனுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியும்? சாத்தானுக்கும் தெரியும். எனவே நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா அவருடைய வருகையை நமக்கு 2 விஷயம் நமக்கு தெரியாது. நம்மளோட மரணம் எப்போன்னு நமக்கு தெரியாது, தேவனுடைய வருகை எப்போங்கிறதும் நமக்கு தெரியாது. 2 தெரியாத பட்சத்துல நம்ம அப்படியே எப்போ இருக்குங்க? எப்பவும் ஆமா, இது முதல் நீதியிடம் எனக்காக வைக்கப்பட்ட நிச்சயத்தோட ஓடுகிறேன். எப்போ இது முதல் நான் சொல்றேன், எப்பனாலும் தெரியுன்றார். பேதர்களுக்கு சொல்றாரு, நான் சென்று போனதுங்கிறாரு. நான் எனக்கு மருத்துவங்கள் இல்ல, எனக்கு இன்னொரு இடம் இருக்குன்னு அந்த உறுதியை சொல்றாரு. அந்த உறுதி உள்ளவர்களாய் சாத்தனுடைய தந்திரங்களை அறிந்தவர்களாய் நாம் நிச்சயமாக தேவனுக்கு குறிப்பாக நடந்து கொள்வோம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட உங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.